சமாதானம் பேச பாகிஸ்தான் ராணுவம் விடுத்த அழைப்பை இந்திய ராணுவம் நிராகரித்தது. கடும் பதிலடி தாக்குதல் நடத்தி வருவதால் காஷ்மீர் எல்லையில் பதட்டம் நிலவுகிறது. காஷ்மீர் எல்லையில் கடந்த 8 நாட்களாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய நிலைகள் மீதும் அப்பாவி பொதுமக்கள் வசிக்கும் பகுதியிலும் கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்தியாவின் எச்சரிக்கைக்கு பிறகும் பாகிஸ்தான் நடத்தி வரும் தொடர் தாக்குதலுக்கு இந்திய வீரர்கள் கடுமையான பதிலடி கொடுத்து வருகின்றனர். எல்லை நெடுகிலும் 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடந்த ஒரு வாரமாக துப்பாக்கிச் சத்தம் இடைவிடாது ஒலித்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு பதிலடி தரும் வகையில் அந்நாட்டு எல்லையில் உள்ள 73 நிலைகள் மீது இந்திய வீரர்கள் தாக்குதல் நடத்தினர். இந்தியாவின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருதரப்பு கொடி அணிவகுப்பு பேச்சுவார்த்தைக்கு செவ்வாயன்று பாகிஸ்தான் அழைப்பு விடுத்தது. இருதரப்பு அதிகாரிகள் இடையே செவ்வாயன்று 5 நிமிடம் காரசாரமான தொலைபேசி உரையாடல் நடந்தது. அப்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக இருதரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டினர். பாகிஸ்தானின் கொடி அணிவகுப்பு பேச்சு அழைப்பை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துவிட்டது. துப்பாக்கிச் சத்தம் ஓயாமல் பேசி பயனில்லை என்று ராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்புக்கும் இடையே கடும் சண்டை நீடித்து வரும் நிலையில் எல்லையோரம் உள்ள 36க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனால் எல்லையில் கடும் பதட்டம் நீடித்து வருகிறது.